வணக்கம். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ரொம்ப முயற்சி பண்றீங்க. ஆனா போற வழியெல்லாம் ஒரே தடையா இருக்கா? கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்கள மாரி இருக்கிறவங்களுக்கான ஒரு நம்பிக்கை கதை தான் இது. ஆமாங்க. வாழ்க்கையில எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போயிடணும்னு ஒரு துடிப்போட இருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். நாம இப்ப பார்க்க போறது ஒரு இளைஞனோட கதை. ஆனா கேட்டு முடிக்கும்போது இது உங்க கதையாவும் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோ பேரு யோசேப்பு. மனசு நிறைய பெரிய பெரிய கனவுகள். ஆனா அவன் வாழ்க்கையில சந்திச்சது என்னவோ தொடர் போராட்டங்கள் தான். யோசேப்பு நம்மள மாதிரி ஒரு சாதாரண பையன்தான். ஆனா அவனோட கனவு மட்டும் சாதாரணமானது இல்ல. தன்னோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், தான் வாழ்க்கையே மாத்தணும், எல்லாரும் ஒரு நாள் தன்னை திரும்பி பார்க்கணும். இப்படி மனசுக்குள்ள எவ்ளோ ஆசைகள். ஆனா பாருங்க, அவன் கண்ட கனவுக்கும் நிஜத்துக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. அவன் என்ன செஞ்சானோ அது தோல்வியில தான் முடியுது. வேலைக்கு போனா அங்க பிரச்சனை. சரி, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா அதுல நஷ்டம். அட, நம்புன நண்பர்கள் கூட ஏமாத்திட்டாங்க. கடைசியில என்னடானா சொந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட அவனை புரிஞ்சுக்க முடியல. அப்படியே ஒரு நாள் ராத்திரி தனிமையில மனசு மொத்தமா உடைஞ்சு போயிட்டான். கண்ணீரோட வானத்தை பார்த்து கேக்குறான், கடவுளே, நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே, ஏன் என்னால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியல? யோசிச்சு பாருங்க, இது யோசேப்போட குரல் மட்டும் இல்ல. பல நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள ஒலிக்கிற குரலும் இதுதானே. அவ மனசுல இருந்து வந்த அந்த பிரார்த்தனை வீண் போகல. விரக்தியோட உச்சத்துல இருந்தப்போ ஒரு தெய்வீக குரல் அவனோட இருட்ட போக்க வந்துச்சு. ஆமாங்க, இங்கதான் கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அன்னிக்கு ராத்திரி யோசேப்போட கனவுல கடவுள் பேசுறார். அவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம். மகனே, இதெல்லாம் தோல்வின்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? ஆனா உண்மையில இது நான் உன்னை தயார்படுத்துற நாட்கள். அப்பா, அந்த ஒரு வாக்கியம் போதும். யோசேப்போட மொத்த பார்வையுமே மாறிப்போச்சு. கடவுள் அதோட நிறுத்தல, தொடர்ந்து பேசுறாரு. நீ இழந்த எதுவுமே வீண் கிடையாது. நீ அழுத ஒவ்வொரு ராத்திரியும், நீ காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் வீண் இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம், ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ யோசேப்புக்கும் கடவுளுக்கும் நடந்த அந்த உரையாடல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா இந்த கதையோட முக்கியமான கருவே இங்க தான் இருக்கு. ஒரு பக்கம் நம்பிக்கை வந்தாலும் மனசுல இருந்த பாரத்தோட யோசேப்பு கேக்குறான், அப்போ எனக்கான நேரம் எப்பதான் வரும்? இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கேள்விதானே. அதுக்கு கடவுள் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாரு. ரொம்ப சிம்பிளான பதில், ஆனா அர்த்தம் ரொம்ப பெருசு. விதை போட்ட உடனே மரம் முளைச்சிடுமா என்ன? பாத்தீங்களா, வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கும்னு இதை விட சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா சொல்லவே முடியாது. கடவுள் இன்னும் தெளிவா சொல்றாரு, நான் இப்போ உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், சரியான டைம் வரும்போது இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். கடவுள் சொன்ன இந்த விஷயத்த நாம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வரத்துக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல விதை, அப்புறம் மரம், கடைசியா பழம். இது எப்படின்னா, இன்னைக்கு நீங்க படுற கஷ்டமா இருக்கு இல்லையா, அதுதான் அந்த விதை. நாளைக்கு உங்க வளர்ச்சி ஒரு மரம் மாதிரி வரும். அப்புறம் ஒரு நாள் நீங்க ஆவலா எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் ஒரு பழம் மாதிரி உங்க கைக்கு கிடைக்கும். சோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு தேவையானது 2 விஷயம்தான். ஒன்னு பொறுமை, இன்னொன்னு நம்பிக்கை. அப்ப யோசேப்பு மனசுல நினைச்சிருப்பான், இதுக்கு மேல என்கிட்ட பலமே இல்லையேன்னு. அந்த நேரத்துல கடவுள் சொன்ன கடைசி அட்வைஸ் இதுதான், உன்னோட பலம் எனக்கு தேவையில்லப்பா, என்னோட கிருபை உனக்கு போதும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நிக்காம தொடர்ந்து நடந்துட்டே இரு. சரி, இந்த கனவுக்கு பிறகு யோசேப்போட வாழ்க்கை என்னாச்சு, எப்படி அந்த விரக்தியிலிருந்து அவன் வெற்றி பாதைக்கு வந்தான், வாங்க பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில எழுந்த யோசேப்பு நேத்து பார்த்த ஆளே கிடையாது. ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனோட தோல்வி இருந்த இடத்துல இப்போ வெற்றி. கண்ணீருக்கு பதிலா நம்பிக்கை, பயம் இருந்த இடத்துல தைரியம். பாத்தீங்களா, அந்த தெய்வீக உரையாடலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. இந்த புது நம்பிக்கையோட அவன் மறுபடியும் களத்துல இறங்குறான். இப்போ ஒரு மேஜிக் நடக்குது. முன்னாடி எந்த வழியெல்லாம் முள்ளா குத்துச்சோ அதே வழியெல்லாம் இப்போ பூவா மாறுது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, குடும்பத்திலயும் சந்தோஷம் திரும்பி வருது. ஓகே, இப்போ வரைக்கும் நாம யோசேப்போட கதையை பார்த்தோம். இப்போ இந்த கதையில இருந்து உங்களுக்கான செய்தி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பா, நீங்க ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாம உங்களுக்காக ஒரு பெரிய சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க வடிக்கிற கண்ணீர் கண்டிப்பா கவனிக்கப்படாம போகாது. அப்போ நீங்க என்னதான் செய்யணும்? ரொம்ப சிம்பிள், 3 விஷயம்தான். முதல்ல, சோர்ந்து போகாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருங்க. 2வது, பயமா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. 3வது, கண்ணீரே வந்தாலும் சரி, முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க.
நம்பிக்கைய மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கிற அந்த அடுத்த கட்டம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்க காத்திருப்புக்கு நிச்சயமா ஒரு பலன் உண்டு. கடைசியா இந்த ஒரு வாக்கியத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களோட சிறந்த நாட்கள் இனிமேல் தான் வரப்போகுது. ஆமாங்க, இந்த ஒரு நம்பிக்கை போதும் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக.